ஃபீல், அவரோட பிரசன்ஸை நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் ஒவ்வொரு கிரியையை செய்யும் போதும் நம்ம ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்காரு. நம்ம இது செஞ்சா அவரை கஷ்டப்படுத்துமா, அவரை துக்கப்படுத்துமா? அது ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம துக்கப்படுத்தாம இருக்கணும். துக்கப்படுத்தாம இருக்கும்போது அவருடைய பிரசன்ஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அவரோட பிரசன்ஸ் எப்பவும் நம்ம கூட இருக்குது. நம்ம அனுபவிக்க 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 அந்த பிரசன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். கடவுளோட பிரசன்ஸ் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வார்த்தைகள் வந்து அது வந்து வெளியே யாரையும் கஷ்டப்படுத்தாது. ஸோ நம்ம வந்து நாக்க எப்படி நம்ம இது பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையும் ஒரு செழிப்பாகும். ஏன்னா நாக்கு தான் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப மோசமானது. நீங்க எதை வேணாலும் அடக்கிருங்களேன், நாக்க வந்து டக்கு நம்ம யாராவது பேசிட்டாங்கன்னா நம்ம திருப்பி நம்ம பேசிடுறோம். அது வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணுமா, ஹர்ட் பண்ணாதான் நம்ம நினைக்கவே, நமக்கு பேசுறவங்களுக்கு தெரியாது, கேட்கிறவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். ஸோ நம்ம நாக்க வந்து நம்ம கடவுளை யோசிச்சுட்டு பேசணும், கடவுள்கிட்ட சுத்த இருதயத்தை கேட்கணும். அடுத்து வந்து அவரோட வார்த்தையை மெடிடேட் பண்ணணும். கடவுள்கிட்ட பிரசன்னம் எப்போ நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை தேடணும். கடவுளோட பிரசனத்தை தேடணும், சுத்த இருதயத்தை. அப்போ நம்ம இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுறோமா, நம்ம இருதயம் கடவுளோட வசனத்தாலும் ஹோலி ஸ்பிரிட்டாலும் அவரோட பிரசனத்தால் நிறைஞ்சிருக்கும் போது நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் கூட மற்றவங்களை அது ஒரு பரிசுத்தமான சுத்த வார்த்தைகள் வரும், நல்ல வார்த்தைகள் வரும். அதனால கடவுளுக்கு வந்து நம்ம கடவுள் இதை நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிச்சு நம்ம வாழ்க்கையில இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கருத்தில் ஒடிக்கிற கர்த்தாவே, ஏசப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உடைய சமத்தில் பிரீதியா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்று உணர்ந்து கர்த்தாவே, நாங்கள் சிந்தித்து ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை உணர்ந்து ராஜா உடைய வசனத்தை தியானித்து ஏசப்பா, அப்பா சுத்த இருதயத்தை உடைய கேட்டு ஆண்டவரே, அப்பா நாங்க உங்களோட ரெக்கன்சைல் பண்ணி உங்களோட வைத்துக் கொண்டு ராஜா எப்பொழுதும் கர்த்தாவுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது கர்த்தாவே, எங்கள் நாவின் அதிகாரம் கர்த்தாவே ஏசப்பா, நாங்கள் ஜீவனைக்கு மட்டும் தேடுவதற்காக கர்த்தாவே, ஜீவனை மட்டும் கர்த்தாவே நாங்கள் தேடத்தக்கதாக கிருபை தர எங்களுக்கு சாய்ஸை வச்சிருக்கீங்கப்பா. நீங்க எதையுமே நீங்க ஃபோர்ஸ் பண்ற தகப்பன் நல்ல தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே ஜீவனை கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜீவனின்படி நடக்கத்தக்கதாக கிருபை தாங்க சுவாமி. இந்த எங்களோடு கூட இருங்க ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க சுவாமி. பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவைகள் எல்லாம் சந்திச்சிருங்க சுவாமி. எல்லாம் யாராரு எந்த நிலைமையில வந்திருக்கிறாங்க உமக்கு தெரியும் சுவாமி. நீ காண்கிற தகப்பனப்பா. அப்பா, எல்லாருடைய தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கர்த்தாவே, எல்லாருக்கும் கர்த்தாவே நிம்மதியை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உம்முடைய தெய்வீக சந்தோஷத்தால சமாதானத்தில் நிரப்பிருங்க ஆண்டவரே. மீதியான எங்களோடு கூட இருங்க. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துங்க. மீட்பர் பாத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றிமா. இந்த நாளிலே கூட நம்ம மத்தியில அருமையாய் பேசியிருக்காங்க. இந்த வார்த்தை வந்து இந்த 4ஆம் வாரத்துல வந்திருக்கு. நாவை குறித்து, நாவை எப்படி அடக்குவதுன்ட்டு நம்மளோட பேசியிருக்காங்க. நிறைய வசனங்களை சொல்லியிருக்காங்க. நீதிமொழிகள், யாக்கோபு, பிலிப்பியர், மத்தேயிலிருந்து, சங்கீதம், யோசுவாலேருந்து சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கிறோம். நாவை குறித்து 4 பாயிண்டர் சொன்னாங்க. நம்ம பேசும்போது யோசித்து பேசணும். சுத்த இருதயத்தை தார வேண்டும்னு கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும்னு சொன்னாங்க. தேவ பிரசனத்தை உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம துதிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அநேக காரியங்களை சொன்னாங்க. துதித்தலும் சபிப்பதிலும் நம்ம நாவில தான் இருக்கு. நாவு சின்ன அவன்தான், ஆனா இந்த காட்டையே கொளுத்தி விடுன்னு சொல்லிட்டு யாக்கோபுல படிச்சோம். அப்படியாப்பட்ட நாவை குறித்து இந்த நாளில நம்மளோட பேசினாங்க. நன்றி. நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க. இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நான் சில இதை வந்து நாவால விட்டுருவேன். இப்பதான் அதை உணர்றேன். இந்த வசனங்களை படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இது எப்படி என்றது இந்த நாளில வந்து நான் பேசும்போது யோசிக்கணும். இந்த வார்த்தை நான் பேசும்போது கர்த்தரிடத்துல கேட்கணும். இதை நான் யோசிச்சு பேசும்போதுதான் அந்த வார்த்தை வரும். அப்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்த இருதயத்தை கேட்டுட்டே தான் இருக்கணும். ஏசப்பா, என்னை சுத்த இருதயம் தர வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. இதுல நானும் கற்றுன்னு அதன்படி நடப்பேன். நீங்க யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சரி, க்ளோசிங் ப்ரேயர் நம்ம யூத் லீடர் அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஜெபம் பண்றீங்களாம்மா? சரிக்கா. ஓகேம்மா, பண்ணுங்கம்மா.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல இரவு வரைக்கும் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் ஆண்டவரே சேர்ந்து உண்மை துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பிளாக்கத்துக்கு உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் நாவை குறித்து நாங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம், பரிசுத்தாவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது எப்படி நம்ம நடந்துக்கணும்ன்றத நாங்க கத்துக்கிட்டோம் சாமி. அதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒருத்தர் நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்தி எடுத்துங்க ஆண்டவரே. நல்ல நித்திரை கொடுங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தை கூட உங்க கையில் ஒப்படைக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம்மா. ஸ்தோத்திரம்க்கா.